அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நூரானி ஆலிம்கள் பேரவை சார்பாக நடத்தப்படுகின்ற 1500வது ஆண்டினுடைய மீலாது விழா தொடர் சொற்பொழிவின் தொடர்ச்சியாய் அன்னலார் வழிகாட்டிய அரசியல் என்ற தலைப்பின் கீழ் ஒரு சில செய்திகளை தங்களோடு பரிமாறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா மதீனாவிற்கு வந்ததோடு முதலில் மஸ்ஜிது நபவியை நிறுவினார்கள். பிறகு கணக்கெடுப்பு எடுத்தார்கள். முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, முஸ்லீம் அல்லாதவர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க என்கின்ற ஜமாத்தினுடைய கட்டமைப்பு எந்த அளவுக்கு வலிமையானது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றே செய்து காட்டினார்கள். ஒரு அழகிய வழிகாட்டுதல் அல்லவா? பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரத்தில் மேன்மையடைவதற்காக பொருளாதார வளர்ச்சியை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான அழகிய வழிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு காட்டி தந்தார்கள். அவுஸ் கஸ்ரத் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தார்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அந்த விவசாய பொருளை வாங்கி விற்பனை செய்யக்கூடிய இடத்திலே யூதர்கள் இருந்தார்கள். மதீனாவுடைய மார்க்கெட்டிங் ஃபுல்லாக யூதர்களுடைய கையில் இருந்துச்சு. அவன் என்ன விலையை நிர்ணயம் செய்கிறானோ அந்த விலையை கொடுத்து பொருளை வாங்க வேண்டும். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நிலையிலிருந்து முஸ்லீமுடைய பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைவதற்குண்டான வழிகாட்டுதலை, அழகிய வழிகாட்டுதலை செய்து காட்டினாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களுடைய விவசாய பொருளை நீங்களே என்ன செய்யுங்க, வியாபாரம் செய்யுங்கள். ஏன்னா அவங்க ஊழல் செஞ்சாங்க, வியாபாரத்தில் யூதர்கள் மோசடிகள் செஞ்சாங்க. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொருளாதாரம் மேம்படுவதற்குண்டான அழகிய வழிகாட்டுதலை முஸ்லீம் சமுதாயத்திற்கு காட்டி சென்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து வந்தவங்க இதில் செஞ்சு வந்தாங்களே இல்லை சஹாபாக்கள், அவங்களாம் பிஸ்னஸ் மேன். அப்போ இவங்களோடு சகோதரத்துவத்தை உண்டாக்குவதற்குண்டாக அழகிய வழிகாட்டுதலை செஞ்சாங்க. நீங்கள் இவங்களோடு சேர்ந்துறீங்க, அப்போ நட்பும் உண்டாகும். பிறகு பொருளாதாரத்தில் மேன்மையடையும் என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகிய வழிகாட்டுதலை செய்தார்கள். தூய்மையான அரசியலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி சென்றார்கள். ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, நேர்மையான, சுயநலம் இல்லாத அழகிய கட்டமைப்பை அரசியலில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி சென்றார்கள். மக்கா வெற்றியின் போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிற்குள்ளே நுழைகின்ற பொழுது பணிவோடு தங்களுடைய அந்த பதவியை வாங்கி கொண்டு வந்தார்கள். எந்த விதமான ஆடம்பரமும் இல்லை, எந்த விதமான அலப்பறைகளும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து மக்களை எல்லாம், காஃபிர்களை எல்லாம் மன்னித்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னைக்கு பதவி வந்து விட்டால், ஆட்சி அதிகாரம் வந்து விட்டால், எதிரிகளை நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் சொல்லித் தெரிய அவசியம் இல்லை. பொருளாதாரத்தை எந்த அளவுக்கு சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய அரசியல் என்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். மக்களுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு சுரண்டப்பட்டு கொண்டிருக்குது என்பதை பார்க்கிறோம். லஞ்சம் எந்த அளவுக்கு வாங்கப்பட்டு கொண்டிருக்குது என்பதை பார்க்கிறோம். லஞ்சம் இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு அரசியலை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள். அப்பேற்பட்ட அந்த ஆட்சி முறை அமைவதற்கு, அந்த அப்பேற்பட்ட நல்ல சிறந்த ஆட்சியாளர்களை அல்லாஹ் தஆலா இந்த சமுதாயத்திற்கு தருவதற்கு நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். ஊழல் அல்லாத, லஞ்சம் இல்லாத, சுயநலம் அல்லாத நல்ல ஆட்சியாளர்கள் மக்களுக்கான, மக்களுடைய சேவைகளை செய்யக்கூடியவர்களாக, மக்களுடைய தேவைகளை அறிந்து அவர்களுக்கு பணி செய்யக்கூடிய நல்ல சிறந்த ஆட்சி அமைவதற்கு அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வோம். உள்ளோன் அல்லாஹ் எல்லா விதத்திலும் ஹைரையும் வர்க்கத்தையும் தந்தல் புரிவானாக. நல்ல ஆட்சியாளர்களை நமக்கு அமைத்து தந்தல் புரிவானாக. ஆமீன். வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.